இயேசுவால மட்டும்தான் என் மகளை சுகமாக்க முடியும் என்று முழுவதுமாக விசுவாசிக்கிறார். அவர் என்ன சொல்லி மறுத்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருப்பேன், நிச்சயமா அவர் என் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்று நம்புகிறாள். ஆனா அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லாம போச்சு இல்ல. நம்ம கூட ரொம்ப நேரம் வேண்டிட்டோம், ரொம்ப நம்மளுக்கு பதிலே வரலன்னா இதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த விஷயத்துல, அதனால பதில் வரல அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கேட்கணும், உங்களுக்கு வேணும்னா நீங்க பொறுமையோட காத்திருந்துதான் ஆகணும். அது எப்படி இந்த பெண் காத்திருந்தது போல அவளுக்கு தேவை, இவரால முடியும்னு நினைச்சிட்டா. நீங்களும் இன்னைக்கு அவரால முடியும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன வேண்டீங்களோ அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் அவருக்காக காத்திருக்கணும். பொறுமையோட விசுவாசத்தோட, விசுவாசம் குறையாம உறுதியா காத்திருக்கும் போது நிச்சயமாக அவர் செய்வார். இந்த பெண்ணும் நிச்சயமா அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொன்ன பிறகும் கூட அவர் என்ன சொல்றா, கரெக்டு தான் ஆண்டவரே, நீங்க சொல்றது கரெக்டு தான்,